சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அமித்ஷாவை வைத்து அச்சுறுத்த பார்க்கிறார் நயினார் நாகேந்திரன். அதிமுக திமுக வீழ்த்தணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. 200 தொகுதிகளை அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்க தொகுதி கிடைக்கும்? எப்போதுமே அவர் தான் முதலமைச்சர் பேசுறாங்க. அப்ப எப்பதாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரு? அதனாலதான் இந்த பயமுறுத்துற பாலிடிக்ஸ் வருது. ஸ்டாலினை கைது பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்படிதான் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு எதிரான புகார்கள் இதெல்லாம் தானே அவர் கொடுத்ததா சொல்றாங்க. ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்றது எல்லாத்துக்கும் திமுக தயாரா தாங்க இருக்கும். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை செஞ்சுட்டு இருக்காரு, அரசியல் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல குறிப்பிடுறாரு, நீங்க அமித்ஷாவுடைய அரசியலை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்க. திமுக சொல்றாரு, திமுக அவரோட அரசியலையும் அவரோட வியூகத்தையும் குறைச்சி மதிப்பிடுறீங்க. அதோட விலை ரொம்ப மோசமா இருக்கும். உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கம்பேர் பண்ணி சொல்றாரு, அந்த நிலைமை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை நோக்கி இந்த அரசியல் நகரதா? இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அமித்ஷாவை வைத்து அச்சுறுத்த பார்க்கிறார் நயினார் நாகேந்திரன், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனா அதெல்லாம் தெரியாம கிடையாதுங்களே. திமுக அரசு ஏற்கனவே பல பிரச்சனைகளை, இப்போ உதாரணமா செந்தில் பாலாஜி பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை சந்திச்சுட்டாங்க. அதெல்லாம் தாண்டித்தான் பல நிலைப்பாடுகளை அவங்க எடுக்கிறாங்க. எனவே வெறுமனே அமித்ஷா பேரை சொல்லி பயமுறுத்துறது, இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி உங்களை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்றது எல்லாத்துக்கும் திமுக தயாரா தாங்க இருக்கும். அது அவங்களுக்கு லாபம்னு கூட நினைப்பாங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய அடக்குமுறையை பிரயோகம் பண்றீங்கன்னா ஜனங்களுக்கு தெரியும்ல இந்த ஸ்டேஜுக்கு. அப்ப நீங்க அடக்குமுறையை பிரயோகம் பண்ணீங்கனாலே அவுட் ஆயிருவீங்க நீங்க பொலிட்டிக்கலா. முதலமைச்சரை சிறையில் போடுவது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, அதானே அதுக்கு அர்த்தம். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அப்படின்னா திமுக மிக இயல்பாக இன்னும் அனுதாபத்தை சம்பாதிக்கும். அது பிற கட்சிகளின் ஓட்டு வங்கியை பாதிக்கும். டோட்டல் பாலிடிக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வருதுங்க இந்த முறை? அதிமுக பிஜேபி கூட்டணி, பிஜேபி தனியா ஒரு ரூட் எடுக்குது. அதுலயே சீட்டு கேட்கறதுல இருந்து எல்லாத்துலயுமே தனி ரூட் தான். அமித்ஷா வேற தனி ரூட்ல அவர் ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் பேசுறாரு. அதிமுகவுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸுக்கும் அதுக்கும் சுத்தமா ஜாம் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க தாவேகாவுக்கு கூட்டணி தூது விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவோட அதுக்கான வாய்ப்பெல்லாம் 200 தொகுதிக்கு மேல அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னா உங்களுக்கு எங்க தொகுதி கிடைக்கும் போது. ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் சுத்தமா க்ளோஸ் ஆகி போச்சு. அப்ப பிஜேபியோடய தான் ஒட்டி போக வேண்டிய கடமை அதிமுக இருக்கு. அது தர்மசகனமான ஒரு நிலை. அதை பிஜேபி உணர மறுக்குது. இல்லைன்னா அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்க சொந்த பாலிடிக்ஸ் பண்றாங்க இதை பயன்படுத்தி கொண்டு. அதனாலதான் இந்த பயமுறுத்துற பாலிடிக்ஸ் வருது. அவ்வளவு பெரிய பிரச்சனைங்க. 76 காலகட்டம் எமர்ஜென்சி, அதுக்கு பிறகு ஆட்சி கலைப்பு, கடைசி மீட்டிங்ல இன்றோடு நான் முதலமைச்சரா இருப்பேனாங்கிற சந்தேகம் தான் கலைஞர் சொன்னாரு. அந்த கூட்டத்தில் சொல்லிட்டாரு. அப்ப அரசு இருந்துச்சு. வீட்டுக்கு போறாரு, போலீஸ் வருது, என்னைய கைது பண்ண போறீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, உங்க மகன் ஸ்டாலினை கைது பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்படிதான் ஸ்டாலின் இதுல போறாரு, விசால உள்ள போறாரு. இது பழைய வரலாறு. அதுக்கு பிறகு திமுக இத்தனை ஆண்டுகளை தாண்டி வந்திருக்கு. அந்த 77 தேர்தலையுமே திமுக கிட்டத்தட்ட 50 சீட்டு, 4 முனை போட்டி. எம்ஜிஆருக்கான ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்கு, கவர்னர் ஆட்சி. இப்ப எம்ஜிஆர் கிரேஸ்ல அது ஓடிருச்சு. விஜய் எம்ஜிஆர் கிரேஸ் கிடையாது, நிச்சயமா கிடையாது. திமுக முன்பு மாதிரி இல்ல. அது ஆல் இண்டியா லெவல்ல அவங்க கோஆர்டினேஷன் வச்சுட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன் எப்போதுமே. அப்ப ஆல் இண்டியா லெவல்ல அப்படியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் ஏற்பட்டால், அதாவது ஸ்டாலின் நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டா
ஆல் இந்தியா லெவல்ல ஸ்டாலினும் மிகப்பெரிய தலைவர் ஆயிருவாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே நிரூபிக்க முடியல. டெல்லியில வந்து காங்கிரஸ் செய்த வியூக பிழையால தான் மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்துச்சுங்க. பஞ்சாப்ல தொடர்ந்து இடைத்தேர்தல் பூரா ஆம் ஆத்மி தான் ஜெயிக்குது. இந்த இப்ப கூட அங்க முனிசிபல் தேர்தல் நடந்திருக்கு, உள்ளாட்சி தேர்தல். ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சது. ஏனென்றால் நீங்க பொதுவாகவே அந்த அடக்குமுறை ஒன்று வந்தாலே ஆட்சியோட தவறுகள் மறைஞ்சு போயிடும் அதுல. அதுதான் பேசப்படும். அப்ப அமித்ஷாவை காட்டி அச்சுறுத்துவதுதான் நயினார் நாகேந்திரன் நோக்கம்னா அது பேட் பாலிடிக்ஸ். சார் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட்னால ஒரு கிளாரிட்டி கேட்குறேன். இப்போ அதிமுக திமுக 2 கட்சி இருக்கு. இப்போ அதிமுக வந்து பாஜக அடங்கி போயிருக்கு, சில விஷயத்தினால வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக சொல்றீங்க, கடந்த காலத்தில் வந்து திமுக எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்று இருக்காங்க, அதுதான் திமுக வரலான்னு சொல்றீங்க. ஆனால் அந்த இடத்துல ஏன் அதிமுக மட்டும் அமைதியாக போறாங்க? அந்த அந்த விஷயத்தை எப்படி புரியுது? ரெண்டுத்தையும் கவர் பண்ணி எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல அதிமுக திமுக வீழ்த்தணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. ஓகே. அப்படிங்கும்போது அவங்க பிஜேபி என்ன நினைக்குதோ அதான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேலுமணி போய் நிர்மலா அம்மாவை சந்திச்சு திமுக ஆட்சிக்கு எதிரான புகார்கள் இதெல்லாம் தானே அவர் கொடுத்ததா சொல்றாங்க. செய்திகள் அப்படித்தானே வருது. அந்த இடத்துல அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு எம்ஜிஆர் பாணி அரசியலையோ இல்ல ஜெயலலிதா பாணி அரசியலையோ அவர் பின்பற்றல. அவருக்கான அரசியல் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அதிமுக ஓட்டு வங்கி 20%, பிஜேபி ஓட்டு வங்கி டபுள் டிஜிட் கண்டிப்பா இருக்குங்க. தனியா பிஜேபி மட்டும், அதாவது பழைய பாமக இவங்கெல்லாம் இல்லாம எடுத்தீங்கன்னா 10% இருக்கும். இப்ப களத்துல 30% இருக்கு அந்த கூட்டணி. பாமக எல்லாம் வேற கூட்டணிக்கு போனா கூட 30% இருக்கு. சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 5% வரும். இது வந்து பாராளுமன்ற தேர்தல் கம்பாரிசன். அப்ப 35% இருக்கு. அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நான் கருதவே இல்லைங்க. ஓகே. திமுக கூட்டணிக்கு 45% இருக்கு, கரெக்ட். அப்ப 45 நீங்க ஒரே இப்ப அது 40 இறக்கணும். ஆனா நீங்க அமித்ஷா வச்சு அச்சுறுத்துறது இல்ல உண்மையிலேயே அப்படி ஒரு நடவடிக்கை வந்தா 45ங்கிறது 50 மாறிடும். ஓகே. ஆனா வந்து இப்ப நீங்க விருப்பத்தோட தான் இந்த அலையன்ஸ்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு பாக்குறீங்க. அதிமுக பாஜக அலையன்ஸ்ல அது ஒரு நெருக்கடியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அலையன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு புது அதிமுக மாறும்னு எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா? அப்ப தாவேகா வரவே வராதுன்னு தொடர்ந்து தெரிய வருது இல்லைங்க. அப்ப அதிமுக என்ன பண்ணும்? அவ்வளவுதான், அவங்க ஆப்ஷன் கிடையாது. இதோட ஆப்ஷன் இல்லைங்களா? அப்ப தனித்த அதிமுக போட்டிட்டா ரொம்ப அந்த 20% தானே வருவாங்க, திருப்பி 20-25% தானே. வேற ஆப்ஷன் இல்லைங்க. தாவேகா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில அவங்க இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. இவ்வளவு தூரம் அவரு பேசிட்டு திருப்பி அதிமுகவோட கூட்டணின்னு வந்தா அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு. ஆனா விஜய் பாஜக மட்டும் எதிர்க்காரு, ஆனா அதிமுக விண்டோ ஓபன் பண்ணி தான் சார் வச்சிருக்காரு. 200 சீட்டெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு எப்படிங்க ஓபன் பண்ண முடியும்? விஜய் இன்னைக்கு என்னங்க பேசினாங்க? விஜய் தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் மட்டும் இல்ல, எப்போதுமே அவர் தான் முதலமைச்சர்னு பேசுறாங்க. அப்ப எப்பதாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரு? அப்புறம் எப்படி சேருவாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல சார். தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வுகள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. உங்க வருகைக்கு மிக்க நன்றி சார்.